வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷதா சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? நாங்கள் கேரளா ஸ்பெஷல் உள்ளி வடை. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேரளா ஸ்பெஷல் உள்ளி வடை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேங்க, அது இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேங்க, அது இதில் சேர்த்திக்கலாங்க. 5-6 கருவேப்பிலை பிச்சு போட்டிருக்கேங்க, அது இதில் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 5-6 கொத்தமல்லி இலை, 1/2 ஸ்பூன் வரமிளகா பவுடர், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி பிசிறி விட்டுட்டோம். இப்போ அதில் 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் இருக்கிற தண்ணியே போதும். பாருங்கள், ரொம்ப வரன்னு இருக்குது. பாருங்கள், நல்லா நம்ம பிசிறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க, அதிகமாக தண்ணி விட்டுறக்கூடாது. இது கூட 1 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாங்க. மைதா ஆட் பண்ண பிடிக்காதவங்க 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். எதாக இருந்தாலும் 1 ஸ்பூனை தாண்டக்கூடாதுங்க. பாருங்கள், 1 ஸ்பூன் தண்ணி தான் விட்டால் நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. வடை பொரிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டுங்க, அதுக்குள்ளே நம்ம வடையை உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், வெறுமனே மாவை கையில் எடுத்தோன்னா ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. நல்லா இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். கடலை மாவு கம்மியாகவும் வெங்காயம் அதிகமாகவும் போடணுங்க, அப்போ தான் உள்ளி வடை சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிட்டோன்னா எண்ணெய் சூடானதும் கரெக்டாக எடுத்து போட்டுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் சூடானது போதுமான்னு நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு மாவு எடுத்து இந்த ஆயிலில் போடலாங்க. பாருங்கள், போட்டதுமே நல்லா பொரிஞ்சு மேலே வருது. எண்ணெய் சூடான பக்குவம் போதுங்க. இப்போ நம்ம எல்லா வடையும் உள்ளே போட்டுடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கக்கூடாது. பாருங்கள், பாதி வெந்தது போதும். இப்போ ஒரு முறை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே திருப்பி விடக்கூடாதுங்க, ஏன்னா உடஞ்சிரும். பாதி ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்படி திருப்பி விடணும். பாருங்கள், உள்ளி வடை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.